வாங்கடி போலாம். ஹே கௌரி, இந்த சௌரி குடி. ஆமா ரம்மா எங்கடி? ரம்மா இன்னைக்கு வரமாட்டா. ஏண்டி? வாங்கடி அங்க போய் பார்க்கலாம். என்ன சத்தம்? போய் உட்காருங்க. எங்கடா வாத்தியாரு? எங்கே போயிட்டாரு. காலையில கடவுள் வாழ்த்து பாடாம கலாட்டாவா பண்ணிட்டு இருக்கீங்க? டே ரவி, நீ கடவுள் வாழ்த்து பாடு. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையால் வாட வேண்டும். உட்காரு. கடவுள் பாட்டு பாட சொன்னா காதல் பாட்டா பாடுற? டே கோபி, நீ பாடு. கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய். போதும் போதும் உட்காரு. இதுக்கு மேல கேட்டா நேக்கே பக்தி படும் போல இருக்கு. சித்தர் பாட்டுக்கு பதில் சினிமா பாட்டு சொல்லி கொடுக்கறாரா? இப்போ நான் சொல்றதை நீங்க பாடுங்க. மூஷிக வாகன கஜானனா, மூஷிக வாகன கஜானனா, மோதக ஹஸ்தே கஜானனா, மோதக ஹஸ்தே கஜானனா, விக்ன விநாயக கஜானனா, விக்ன விநாயக கஜானனா, பாத நமஸ்தே கஜானனா, பாத நமஸ்தே கஜானனா. இதுதான்டா கடவுள் வாழ்த்து. பாடிண்டே இருங்க. பாத்தலாடி, அங்க பசங்களை ஆட விட்டுட்டு வாத்தியார் இங்க வந்து வாய பொலன்னு தூங்கிட்டு இருக்க. சும்மா விடாதடி, பாத்துட்டே இரு. இப்ப என்ன பண்ற பாரு. தூக்கமா தூக்கம்? தூங்கவா? தூங்குற? இங்க வந்து கெக்க பக்கன்னு சிரிச்சுட்டு தூக்க கிழக்கத்துல மூகில பிசாசோன்னு பயந்துட்ட. உன்னை பார்த்த பிறகுதான் நரிமுகத்துல முடிச்சிருக்கேன்னு புரிஞ்சுட்டேன். நரிமுகத்துல இல்ல மாமா, கரிமுகத்துல முடிச்சிருக்கேன். அப்படின்னா ஐயோ என்ன அழகு, என்ன அழகு. ஓய் கருவா, என்ன காணும்? நடுவு ஜாமத்துல நாய் ஊழியற மாதிரி காதல வந்து கத்துண்டுச்சு. என்ன காணும்? பல்லே இல்ல, என்ன சிரிப்பு இருக்கு? என்னத்தை கண்டுட்டு என்ன காடுது? ரெண்டு பேரும் ஐயனார் சில போல இருக்காரு. அறிவு இருக்கா? ஐயனார் எனக்கு சரி, உடம்பு இருக்கு, இவருக்கு சரி. பையனார்னு வச்சுப்போம். ஏங்கானு அதுவா முக்கியம். ரெண்டு பேரும் முகத்துல என்னங்கானு? மூக்கு. அது தெரியறது நேக்கு. மூக்குக்கு கீழே குழைச்சு பூசினா மீசையாகாதுங்கானு. தானா முளைக்கணும். ரெண்டு பேர் முகத்திலேயுமா? ஆமா. இது யாரு செஞ்ச வேலை? இந்த அக்ரஹாரத்துல ஒழுங்கா கோலம் போட தெரிஞ்ச அந்த கங்கா ஒட்டிதான். அவதான் நம்ம முகத்துல இந்த கோலத்தை போட்டிருக்கான். கங்கா எங்க முகத்திலேயா கரிய பூசற? உன் முகத்துல கரிய பூசற, உன் தோப்பனார் முகத்துல கரிய பூசற. அப்படி பூசல நான் பஞ்சு இல்ல. என்ன பாளையத்தான்? ஏன் சாமி உனக்கு பொண்ணு பார்க்க போனியே, என்னடா ஆச்சு? அதே சாமி கேக்குற. பொண்ணு பார்க்க போனா வாசல்ல ஒரு வயசானமா நின்னுந்தாங்க. என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. பொண்ணு இல்லங்க, பொண்ணு பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொன்னேன். உன்ன அந்த அம்மா குழந்தை மாதிரி வைக்கப்பட்டு உள்ள ஓடி போயிட்டாங்க. அந்த அம்மா ஏன்டா உள்ள ஓடினாங்க? அப்புறம் சாமி தெரிஞ்சது அந்த அம்மா தான் பொண்ணா. அட கிரகச்சாரமே. அப்புறம் என்ன, அங்க எடுத்த ஓட்டம் ஆளை பார்த்தோன்னு நின்ன. அங்க யார பார்க்க நின்ன? அதான் சாமி சின்பாட்ட மூசுண்டமா தான். அண்ணில இல்ல அணில ஓனான விஷயத்த சொல்ற. அந்த ஒரு பொண்ணுக்குன்னு சொன்னாங்க.
சரி வந்தவங்க அதையும் போய் பார்த்தலாமேன்னு அங்க போய் பார்த்தேன். பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தது. சரி இதையே முடிச்சலான்னு பாயில உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு கையில மோடுத்துன்னு வந்தா கபால்னு பாஞ்சு வாங்கினேன். அந்த பொண்ணு என்கிட்ட ஏங்கோ உங்க புள்ள வரலையா அப்படின்னு கேட்டா. புள்ளையா அப்படின்னு. ஆமாங்க நீங்க தானே மாப்பிள்ளைக்கு அப்பா அப்படின்னு கேட்டா சாமி. ஐயோ அப்புறம் என்ன ஏற்கனவே சொன்ன வயசான கேஸ் அதான் நம்ம கரெக்டுன்னா அதையே பேசி முடிச்சுட்டேன். நமஸ்காரம் அண்ணா. நமஸ்காரம். வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சாமி. அப்ப நான் வரேங்க. போயிட்டு வா. சொல்லுங்க. நம்ம கங்காவோட கல்யாணத்தை காலகாலத்துல நடத்தலான்னு தீர்மானிச்சோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அது விஷயமா தான் சேர்த்து உங்கள்கிட்ட பேசணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல ஆத்துக்காரி பேர்ல ஒரு காணி நிலம் இருக்கணும். மஞ்ச காணி நிலம். ஆமா அத உங்க மூலியமா வித்து கொடுத்தேன்னா கங்காவோட கல்யாணத்தை நடத்த தாசியா இருக்கும். மஞ்சக்காணி நிலத்தை விற்க சொல்றீரே அதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போய் என்ன செய்யறது? விளையிற மண்ணை விட வாழ போற பொண்ணுதானே நமக்கு முக்கியம். அவ புக்காத்துல பெத்து சுகமா இருந்தான்னா அதுவே எனக்கு சொத்து சுகம் எல்லாம். என்னப்பா என்ன இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிய? ஒண்ணும் இல்லம்மா, நம்ம கங்கா கல்யாண விஷயமா சொல்லிட்டு இருந்தார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க சொன்ன விஷயத்தை பத்தி சீக்கிரமா ஒரு நல்ல முடிவு எடுத்துருவோம். என்ன அம்மா நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். நான் வரேன். நம்ம கங்காவுக்கு வரம் பார்த்தாச்சா? ஆமா அபிராமியோட அத்திம்பேரோட பிள்ளை கோவில்ல அர்ச்சகரா இருக்கான். அர்ச்சகரா? நன்னா யோஜனை பண்ணினதுக்கு அப்புறம் எதையும் செய்யடாப்பா. பாவம் கங்கா பிறந்தாக்கள் தான் எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. போற இடத்துலயாவது நிம்மதியா இருக்க வேண்டாமா? 30 ரூபாய் சம்பளமும் 3 வேளை பிரசாதமும் கொண்டு வர ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டு என்னடா பிரயோஜனத்தை பார்க்க போறாவ? நம்ம கையில என்ன மாமி இருக்கு? ஏதோ என் சக்தி அனுச்சார வரன் பார்த்தேன். அவ பிராப்தம் எப்படியோ பகவான் அவளை யாரோட முடிச்சு போட்டிருக்கானோ. ஒரு நாய் கையை வச்சு சும்மா இருக்க மாட்டா குரங்கு. உன் தாவணியில தவளை இருக்கு பாரு. தவளையா? ஐயோ ஏமாந்துட்டியா? உன் தாவணி எங்கடி? அதானே. ஐயோ என் தாவணி தண்ணியோட போயிடுத்தடி. நான் இப்ப எப்படியா ஆத்துக்கு போறது? கவலைப்படாதடி. அந்த காலத்துல இலைய கட்டிட்டு தான் வாழ்ந்தாளாம். தலைவாழை இலையா பறிச்சு தாவணியா சுத்திண்டு போ. ஏய் வளர வயசுல இப்படி சிரிச்சுட்டே இருந்தா வாழ். எங்கடி போற? இருங்கடி வர. இவ எப்பவும் இப்படித்தான். நீ ஓடி. ஆமா இங்கே வந்து ஆத்தங்கரைக்கு எதுக்கு வருவாங்க? குளிக்கத்தான். ஆமா நீங்க குளிக்க வந்தேளா என்னோட குலாவ வந்தேளான்னு எனக்கு தெரியாதா? உனக்கு என்ன சொல்லுவேன்? ராத்திரி என் கணவன் வந்து படுத்துற பாட்டுக்கு இந்த ஆத்துக்கு இல்ல நான் உங்க ஆத்துக்கே ஓடி வந்திருக்கணும் தெரியுமா? நான் மட்டும் தூங்கினேனா? ஐயோ டி கங்கா அனாவசியமா இப்பவே கண் முழிச்சிடாதே. அப்புறம் சாந்தி முகூர்த்தத்துக்கு விடிய விடிய முழிக்கணும். மூஞ்சி பாரு சந்திக்கிறதுக்கே தகராறு. இதுல சாந்தி முகூர்த்தம் வேற. யாராவது பார்க்க போறா. பாக்கட்டுமே. நான் மாத்துல போய் சொல்லிடுவா. சொல்லட்டுமே. ரொம்ப சௌகரியமா போச்சு. அவளே நம்ம மாத்துக்கு போய் சொல்லி நம்ம கல்யாணத்தை முடிச்சு வைக்கட்டுமே. கூப்பிடுறானா? கோவில் வாங்கோ அங்க பேசுவோம். மறந்துடாத நான் கோயில் வாசல்லே நின்று இருப்பேன். தவங்கிறது வச்சிடாத. சொன்ன மாதிரியே தவங்கிறது வச்சுட்டியே. எனக்காக காத்திருந்தா என்னவா? காத்திருந்து என் கால் வீங்கி போச்சு. வா உட்கார்ந்து பேசுவோம். வேண்டாம் வேண்டாம் பிரதர்ஷனம் பண்ணிட்டே பேசலாம். ஆமா கோயிலுக்கு வாங்க ஏதோ குட்டி அழுக்கிறேன்னு சொன்னியே சொல்லு. யாரோ வரா. சுக்லாம் பரதம் விஷ்ணு சிசிவர்ணம் சதுர்புஜம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே. ஆமா நேற்றுக்கு நான் டவுனுக்கு போயிருந்தேன் இல்லையோ உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன்.
என்ன சொல்லி பார்க்கலாம்? எனக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது. யாரோ வரா. ஸ்ரீராഘவம் தசரதாத்மதம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலன்வே ரத்னதீபம் ஆஜானுபாஹும் அரவிந்த தடாயதாட்சம் ராமம் நிசாச்சர. எனக்காக என்னவோ வாழ்ந்து வந்திருக்கேன்னு சொன்னே, என்ன அது? அது இங்க சொல்ல விஷயம் இல்லடி. வா அங்க போலாம். வா 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 சீக்கிரம் வா. வாடி. என்ன எவ்வளவு அவசரம்? சொல்றேன், உட்கார். சொல்லுங்க, என்ன வாங்கிட்டு வந்து? கொஞ்சம் கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லாம போய் போய் இதைய வாங்கிட்டு வந்து கர்மம். இத வாங்கறதுக்கு நான் பட்ட பாடு நோக்கு என்னடி தெரியும். கரகரம் பாட்டுக்கு சைஸ் என்னான்னு கேட்டுட்டான். இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னு புரியல. போதும் போதும், தூக்கி எறிங்க. என்னடி பெருசா பிகு பண்ற? யாரோ வரா. श्री वेंकटेश श्रीवासो लक्ष्मीपति रणमय ओम तंसो जगन्नंदो गोविंद सदो प्रभु शाशादि निलयो देवकेशवो मधुसूदन अमृतो मा. ए गंगा வாடி வாடி வாடி. நீங்க பாடிட்டே இருங்க, பாடிட்டே இருங்க. ஓடிட்டே இருங்க, ஓடிட்டே இருங்க.